அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். அனைவருக்கும் இனிய ஓணம் திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஓணம் திருநாளை நம்ம நினைவு கூறும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வரலாறு தான். எப்படி ஓணம் திருவிழா அப்படிங்கிற அந்த இது வந்தது, அந்த வரலாறு, அந்த புராண வரலாறு நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். மகாபலி மன்னர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி. மக்கள் எல்லாம் அவருடைய ஆட்சியில் ரொம்ப துன்பப்படுறாங்க. ரொம்ப ஒரு அகம்பாவத்துடனும் ரொம்ப ஒரு கர்வத்துடனும் தன்னை மிஞ்சிய மன்னர்கள் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அகம்பாவத்துடன் நடந்து கொள்கிறார். அப்போ அவருடைய கர்வத்தை அடக்கி, அவருடைய அகம்பாவத்தை அடக்கி, அவருடைய அந்த கொடுமையான ஆட்சியிலிருந்து மக்களை மீட்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு அவர்கள் வாமனராக அவதாரம் எடுத்து அவர்கிட்ட வரம் கேட்குறாரு. 3 வரம் கேட்கிறார். அந்த முதல் வரத்தில் என்ன சொன்னார்னா, எனக்கு 3 அடிகள் எனக்கு பூமியில் கொடுங்க அப்படிங்கிறாரு. முதல் அடியாக தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை எடுத்து முதல் அடியாக பூமியை அளக்கிறார். 2வது அடியாக வானத்தை அழைக்கிறார். 3வது அடி அளக்கிறதுக்கு இடமில்லாகும் போது வாமனுடைய தலையிலே வைத்து அழைக்கிறார். அப்போது வாமனன் அந்த அழியும் நேரத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த மன்னர் கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி நான் செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் நான் உணர்கிறேன். நான் உங்களால் அழிக்கப்படுவதை நான் ஒரு பெருமையாகத்தான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் ஆட்கொண்டு எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். ஒவ்வொரு வருடமும் அந்த அறுவடை திருவிழாவின் போது நான் என்னுடைய மக்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நான் இந்த நாட்டுக்கு வரணும். அதற்கு நீங்கள் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இவர் மகாபலி கேட்டுக்கொண்டதாகவும், வாமனர் அந்த வரத்தின் கொடுத்து அந்த வரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் அந்த ஆவணி மாதத்தினுடைய அந்த திருவோண நட்சத்திரத்தில் மகாபலி அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வருவதாகவும், அவரை வரவேற்பதற்காக அந்த மக்கள் அனைவருமே அந்த அத்தப்பூ கோலம் அமைத்து பலவிதமான அந்த அலங்காரங்களை எல்லாம் செய்து அந்த மகாபலி மன்னரை தங்களுடைய வீட்டிற்கு அழைப்பதாக நம்ம அந்த புராணத்தினுடைய அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு வருடமே ஓணம் அந்த பண்டிகையை நம்ம வெகு விமர்சனையாக, இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் உள்ள அந்த கேரள மலையாளி மக்கள் ஓணத்தை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப விமர்சனையாகவும் கொண்டாடுகிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஓணம் அப்படிங்கிற அந்த திருவிழா மலையாளி மக்களுக்கானது, அவர்களுக்கு மட்டுமானது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மதுரை காஞ்சி அப்படிங்கிற அந்த 10 பாட்டு நூல்களில் மதுரை காஞ்சி. அந்த மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற வடுவாள் முகத்து அப்படிங்கிற மாதிரி அதில் அது ஒரு பெரிய பாடல். அது பார்த்தீங்கன்னா 590 முதல் 599 அடிகள் வரையில் அந்த காலத்தில் சங்க காலத்திலே ஏறக்குறைய 10 நாட்கள் இந்த விழாவை தமிழர்கள் அனைவருமே கொண்டாடினார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய இதில் அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 4000 பிரபந்தத்தில் பரம்பரையாக திருமாலுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தவங்க திருவோண நன்னாளில் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழித்தவனை நம் துன்பங்கள் போக பல்லாண்டு வாழ்த்துதுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்தை தந்தைதம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வழி செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அளித்தவனை அப்படின்னு அந்த இடத்துல அவர் பெரியாழ்வார் சொல்கிறாரு திருமொழியில். அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்படிங்கிற அந்த இதில் திருமறை 2ல் என்ன சொல்கிறாருன்னா, மயிலை, அதாவது கபாலீஸ்வரம் மயிலை அப்படிங்கிற அந்த இடத்துல எவ்வாறு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விளக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மைப்பயந்த ஓன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீஸ்வர் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பணமும் காணாதே போதியவோ பூம்பாவாய் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அந்த ஓணம் திருவிழாவை எப்படி தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் எப்படி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விளக்குறாங்க. சரி, இந்த ஓணம் திருவிழாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம், அந்த ஐதீகம், அந்த தாத்பரியம் எது நமக்கு அந்த திருவிழா நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் எல்லாருமே நம்முடைய வாழ்வு நிலைக்கக்கூடியது. இப்போ கண்ணதாசன் சொல்வார், மனிதன் நினைத்து விட்டான் வாழ்வு நிலைக்கும் என்று அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். இப்போ நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், நாளை சாசுவதம்,
அடுத்த வாரம் சாசுவதம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இன்னும் பல நாட்கள் நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வாழ்க்கை சாசுவதம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அகம்பாவத்தின் காரணமாகவும், நம்முடைய அறியாமையின் காரணமாகவும், நம்முடைய கர்வத்தின் காரணமாகவும், தலைக்கணத்தின் காரணமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய சக மனிதர்களை வந்து தான் நினைத்தது சரி என்று நினைத்து நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய செயல்களின் மூலமாக அவர்களுக்கு பலவிதமான தீங்குகளை விளைக்கிறோம். அவர்களை வந்து மன வருத்தத்திற்குள்ளாக்குறோம், மனவேதனைக்குள்ளாக்குறோம், அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கிற மாதிரி நம்மளுடைய சில அந்த தான் என்ற அகம்பாவத்தில் எடுக்கும் முடிவுகள் வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, அவருடைய மன நிம்மதியை குறைக்கிறது. ஏன் பல இடங்களில் வந்து மனிதர்கள் வந்து அந்த ஆணவத்தின் காரணமாக எடுக்கும் முடிவுகள் மரணத்தின் வரை கொலைகள் நடக்கின்றன, நாடுகளின் மத்தியிலே போர்கள் நடக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து உலகத்தினுடைய வல்லரசு அமெரிக்கா. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நாம தான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து அதிபதி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, டேரிஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் பல்வேறு விதத்தில் விதித்து எல்லா நாடுகளையும் என்ன பண்ணுறாரு, ஒரு பதட்டத்தில் ஆழ்த்தி ஒரு சமநிலையற்ற நிலையை உருவாக்கி பல நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழில்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ இதுக்கு என்ன காரணம், ஒரு தனிநபருடைய அகம்பாவமும் கர்வமும் தான் காரணம். இப்போது போன வருடம் நம்மோடு இருந்தவர்கள், நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்கலாங்களா? அநேகர் வந்து இந்த உலகத்தை விட்டே மறந்து விட்டார்கள். நேற்று நம்மோடு உறவோடு இருந்தவர்கள் இன்றும் அந்த அதே உறவோடு இருக்கிறார்களா? நேற்று வந்து நம்மோடு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்தவங்க இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இப்படி பார்க்கும்போது நேற்றைய வாழ்வு இன்று நிலையில்லாமல் இருக்கிறது, இன்றைய வாழ்வு நாளை நிலைக்கப் போவதில்லை. அப்போ இந்த நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மனிதன் மட்டும் ஏன் வந்து இந்த வாழ்வு நிலைக்கும்னு தன்னுடைய கர்வத்தின் காரணமாகவும், தன்னுடைய அகம்பாவத்தின் காரணமாகவும், தான் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகவும் ஏன் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் துன்பத்தை விளைக்கிறான்? ஏன் வந்து மனிதன் வந்து ஒரு சகோதரத்துவத்தையும் மனிதநேயத்தையும் சிநேகத்தையும் அன்பையும் காருண்யத்தையும் ஏன் வந்து மற்ற மனிதர்கள் மேல் அவன் வந்து செலுத்த மறுக்கிறான் அப்படிங்கிற கேள்வியை நம்ம இந்த நேரத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த மகாபலியினுடைய அந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதன் அகம்பாவத்துடனும் ஆணவத்துடனும் அவன் நடக்கும் பொழுது அவனை அழிப்பதற்காக, அந்த அழிவு அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த அழிவுங்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய நோயாக இருக்கலாம், அவர்களுக்கு தொழிலில் வரக்கூடிய நஷ்டமாக இருக்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்கள் அகம்பாவத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொழுது அவர்களை ஒவ்வொருவரையும் தண்டிப்பதற்கும் அழிப்பதற்கும் இறைவன் ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த செயல் திட்டத்தின் காரணமாக அவர்கள் அழிவுக்கு உள்ளாக்கும் பொழுது அவர்கள் இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அதே மனிதர்கள் மக்களால் வரவேற்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள், வாழ்த்தப்படுகிறார்கள். அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இந்த நேரத்திலே நாம் ஓணம் நேரத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு அருமையான கருத்தை இந்த நேரத்திலே பதிவு செய்து நாம் அனைவருமே மற்றவர்கள் மேல் பரிவுடனும் காருண்யத்துடனும் சிநேகத்துடனும் அன்புடனும் மனித நேயத்துடனும் சகோதரத்துவத்துடனும் நடந்து இந்த உலகம் முழுவதும் அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் அந்த பிரார்த்தனையும் இந்த நேரத்தில் ஏறெடுத்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.